சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்பயாவது சேதுவை ஆறுமுகம் பார்த்து எல்லா உண்மையும் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க சேது கிட்ட ரொம்பவே ஆவேசமா தமிழ் பேசினதும் சேதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தமிழை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சுறாரு. அப்பதான் பார்த்தா தமிழ் கேக்குறாங்க, மாமா நான் ஒன்னு கேக்குறேன், அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு மட்டும் எனக்கு விலாவரியா நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும், சொல்றேன் தமிழ், இந்த வீட்டுல இருக்கிற யாருமே என்னைய நம்பல, என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்கல. ஏன் என் அப்பா கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் முடிவெடுப்போம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் உனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அந்த முடிவு எடுக்க வச்சது கூட சாவித்திரி அத்தை தான். நான் உன்கிட்ட இப்ப என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் சொல்றேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பார்த்தா சேது சொல்றாரு, என் பிறந்த நாளுக்கு நாள் ராத்திரி மாமா சரக்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு, ஃபாரின் சரக்குன்னு சொன்னாரு. நானும் மாமாவும் சேர்ந்து பாட்டெல்லாம் போட்டு சரக்கெல்லாம் அடிச்சோம். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு அப்புறமா தாமரை என் ரூமு கதை வந்து தட்டுனா. அப்ப கூட நான் கேட்டேன், அவ கேக் கட் பண்ணணும்னு சொன்னா. நான் என்ன குழந்தையா தாமரை, கேக்லாம் கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல மாமா, குழந்தை தான் கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்து உள்ளேயும் வந்தா. நான் அவளை வெளியே போக சொன்னேன், அப்ப கூட போக மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி அவ அந்த கேக்கை நான் முதல்ல அவளுக்கு ஊட்ட போனேன். அப்ப கூட இல்ல நீங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவ அந்த கேக்கை சாப்பிடவே இல்லை. அந்த கேக்கை எனக்கு மட்டும்தான் ஊட்டி விட்டா. அப்ப கூட நான் அவளை வெளியே போக சொன்னேன். அப்ப உன்னையும் என்னையும் பத்தி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு மயக்க வர மாதிரி இருந்துச்சு, நான் மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட சேது சொன்னதோ அப்பதான் பார்த்தா தமிழ் கேக்குறாங்க, ஏமாமா அந்த கேக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரையும் நீங்க நிதானத்துலதான் இறங்கிருக்கீங்க, அப்ப அவ உங்க மேல எதுவும் கை வச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கவும் அப்ப சேது சொல்றாரு, இல்ல தமிழ், என் சுண்டு விரல் நெகம் கூட அவன் மேல படவே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரை அவளை நான் போன்னு தான் சொன்னேன். ஆனா என்னைக்கும் இல்லாதவ உன்னைய பத்தியும் என்னைய பத்தியும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. இறந்து போன எங்க அம்மாவே இந்த வீட்டுக்கு மறுபடியும் குழந்தையா வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ சொல்ற மாதிரி இவளை நான் வலுக்கட்டாயமா கெடுக்கவும் இல்ல, இவ மேல என் விரல் பட்டதான கூட எனக்கு நினைவிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சேது சொல்லி அழுகவும் அப்பதான் பார்த்தா தமிழ் சொல்றாங்க, இது ஒண்ணு போதுமாமா, அது எப்படி உங்களுடைய சுயநினைவு இல்லாம நீங்க ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா கெடுக்க முடியும்? இதுல இருந்தே தெரிய வேணாமா அவ உங்க மேல பொய்ப்பழி போடுறான்னு? இத நான் ஆதாரபூர்வமா ஒரு வாரத்துக்குள்ள நான் நிரூபிச்சு காட்டுறேன் மாமா, நீங்க எந்த தப்பும் பண்ணல, என் புருஷன் உத்தம அப்படின்னு சொல்லி நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பேசினதும், இது ஒண்ணு போதும் தமிழ், யாரு என்னை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, ஆனா அன்னைக்கு இவங்க சொல்ற மாதிரி நான் பண்ணேனா பண்ணலையா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியல தமிழ். ஆனா நான் என் மனசார சொல்றேன், இந்த மனசுல உனைய தவிர வேற யாருக்கும் நான் இடம் கொடுத்தது கிடையாது, உனைய தவிர வேற எந்த பொண்ணையும் மனசார நான் நினைச்சது கூட கிடையாது. அப்படி இருக்கையில தாமரை நான் கெடுத்துட்டேன்னு சொல்ற போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன், அந்த தாமரை உண்மையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காளா இல்ல பொய் சொல்லிக்கிட்டு இருக்காளான்னு நான் பாத்துக்கிறேன். எனக்கு முன்னாடியே தெரியும் அவ உங்ககிட்ட எத்தனையோ முறை நெருக்கமா பழக வந்திருக்கா. அப்பெல்லாம் நீங்க அவளை விரட்டி தான் அனுப்பியிருக்கீங்க. ஏன் ஒரு தடவை நீங்க அவளை அடிக்க கூட செஞ்சிருக்கீங்க, இதுவும் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் நீங்க இருக்கையில எப்படி மாமா இவளை நீங்க கெடுத்திருக்க முடியும்? அதுவும் நீங்க எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க. போதையில இருந்தா கூட நிதானத்துல இருக்கக்கூடிய ஆளு நீங்க. இப்படி இருக்கையில ஒரு பொண்ணை கெடுத்துட்டேன்னு 1000 பேர் சொல்லலாம், ஏன் அந்த கடவுளே வந்து சொல்லலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். என் புருஷன் சேதுபதியை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசவும் இங்க சேதுக்கு என்ன பேசுறனே தெரியல. சரிங்க மாமா, நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க, ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரத்துக்குள்ள நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிட்டு போயிடறாங்க. அப்பதான் பார்த்தா சேது, இவளை போயா நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இவளை போயா நம்ம இவ்வளவு தூரம் ஒதுக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை நினைச்சு வருத்தப்படுறாரு.